வணக்கம். கடந்த காலத்தில் ஆட்சி புரிந்த ஸ்ரீலங்கா அரசு தரப்பினர் அணுகிய அதே அணுகுமுறையே தற்போதைய அரசும் பின்பற்றுகின்றது என்பதை இந்த விடயம் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. ஈழத்தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று அரசியல் கைதிகளின் விவகாரம். இந்த விடயத்தில் தமிழ் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார்கள். தமிழர் தாயகத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகளாக இருந்தவர்கள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி குரல் கொடுக்கின்றார்கள். ஏனென்று ஸ்ரீலங்காவை ஆளுகின்ற அரசும் குரல் கொடுத்துவிட்டு இன்று அரசியல் கைதிகள் இல்லை என கைவிரிக்கிறது. இவைகள் சார்ந்துதான் ஆராய்கின்றது இன்றைய நிஜக்கண். நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவர் இல்லை என்று, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் என்றும், இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார கூறியிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களின் பட்டியலை விரைவாக தயாரித்து வருவதாகவும், அதனை தயாரித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருப்பதாக கூறியுள்ள நீதியமைச்சர் கர்ஷன, குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் குறித்து எந்தவித நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது என்றும், ஏனென்றால் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது என்றும் சொல்லியிருந்தார். கடந்த காலங்களில் இலங்கை தீவில் புரையோடி போன இனப்பிரச்சினை காரணமாக தமிழ் இளைஞர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களை ஸ்ரீலங்கா அரசும் பண்பாட்டு சமூகமும் கடந்த காலத்தில் அரசியல் கைதிகள் என்று அழைத்து வந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இலங்கையின் சிறைகளில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டன. ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு என பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள மக்கள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். கடந்த காலத்தில் சில தமிழ் அரசியல்வாதிகள் விடுவிக்கப்பட்ட போதும் இன்னும் பலர் சிறையில் இருந்து வாடுகின்றனர். நாட்டில் ஏற்படும் நெருக்கடிகள், முரண்பாடுகள் காரணமாக கைது செய்யப்பட்டவர்களை காலச்சூழல் மாறுபடுகின்ற போது விடுவிப்பது சால சிறந்தது நல்லெண்ணமாகவும் அந்நல்லெண்ண அணுகுமுறையாகவும் பின்பற்றப்படுவது உண்டு. கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன தன்னை கொலை செய்ய வந்தவர் என சந்தேகிக்கும் அரசியல் கைதியை விடுவித்தார். போர்க்காலத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலருடைய வாழ்க்கை இருண்ட காலத்தில் தள்ளப்பட்டது. இவர்களின் வாழ்வு முழுவதும் சிறையில் கழிந்துள்ளது. மிக நீண்ட கால சிறையிருப்பினால் பல்வேறு உடல் உள்ள தாக்கங்களுக்கு இவர்கள் உள்ளாகிய நிலையில் உயிரோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். இதனால பல குடும்பங்களின் வாழ்வும் மகிழ்ச்சியும் கேள்விக்குள்ளாகி உள்ளது. தந்தையரை சிறையில் விட்டு வாடுகின்ற பிள்ளைகளும், பிள்ளைகளை சிறையில் விட்டு வாடுகின்ற தாய் தந்தையர்களும் என்று தமிழர் தேசம் கடந்த பல தசாப்தங்களாக கண்ணீரோடும் துயரத்தோடும் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் கடந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்களில் மூலம், அதாவது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய தமிழர் தேசம் இப்போது கையெழுத்து திரட்டும் போராட்டத்தின் வழியாகவும் வலியுறுத்துகிறது. செப்டம்பர் மாதத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில், நவம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என கூறியுள்ளனர் என்று சுட்டிக்காட்டியுள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த், இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்றால் ஏன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று கூறினீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அரசியல் கைதிகள் இல்லை என்று கடந்த காலத்தில் மிக மோசமான அடக்குமுறைகளை செய்த அரசாங்கங்கள் கூட இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொன்னது கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இன்றைய அரசின் அநீதி முகத்தை காட்டுகிறது. அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது தமிழ் மக்களின் அரசியலாகவும் மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அதனை நீர்த்து போக செய்ய முயலுகின்றார்.
அத்துடன் யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறினார். வவுனியாவில் பேசிய அனுரகுமார் திசாநாயக்க இங்கு பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றது, பாரிய அழிவு ஏற்பட்டது, அதனால் அரசியல் சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். நான் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அவர்களை விடுவிக்க தயார். தெற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா? இல்லை, ஐக்கியமான தெற்கு இப்போது உள்ளது என்று அப்படியல்ல, பிளவடைந்து அரசியல் செய்கிறார்கள், பிரிந்து அரசியல் செய்துள்ளார்கள். எனவே பிரச்சனையை வேறு வேறாக பார்த்தார்கள். இன்று நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்று தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் வாக்குறுதி அளிக்கும் விதமாக அனுரகுமார் திசாநாயக்க பேசியிருந்தார். கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகளாக இருக்கும்போது அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தாம் ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது, அப்படி அவரும் இல்லை என்று ஆட்சி புரிகின்ற அதே அரசியலைத்தான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபியும் முன்னெடுக்கிறது. அதனையே அமைச்சரின் பேச்சு தெளிவாக உணர்த்துகின்றது. அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடந்த காலத்தில் ஜனாதிபதி அனுரவும் போராட்டங்களை நடத்தினார். மக்கள் விடுதலை முன்னணி தன் அரசியலாக அதனை செய்தது. ஆனால் இப்போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க புதிய சட்டம் உருவாக்கும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவோம் என்கிறார். இந்த சட்டத்தை பயன்படுத்துபவர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்றுதான் கூறுகிறார். இதுவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறும் செயல். இப்படி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறுவது, மக்கள் ஆணையை மீறுவதும் தான் மிகப்பெரிய ஊழலும் மோசடியும் ஆகும். ஆட்சி மாறினாலும் தமிழர்களுக்கு எதிரான காட்சி மாறுவதில்லை என்பது இன்று அனுர ஆட்சியிலும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் வடக்கு கிழக்குல தங்களுடைய உறவுகளை தேடி அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லி போராட்டங்கள் இடம்பெற்றது. இதிலும் குறிப்பாக கையெழுத்து போராட்டங்கள் நடைபெற்றது. கிளிநொச்சியில் இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்ற பொழுது காவல்துறையினருக்கும் அந்த போராட்ட ஏற்பாட்டு குழுவினர் அந்த மக்களுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை காணப்பட்டிருந்தது. அங்கு காவல்துறையினர் அந்த போராட்டத்தை அந்த இடத்தில் நடத்த வேண்டாம் என்று சொன்னதும் அவர்கள் நடத்துவோம் என்று சொன்னதும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இதை தாண்டி யாழ்ப்பாணத்தில் இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு குழந்தை பெண் பிள்ளையானவள் தன்னுடைய தந்தை வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் மல்க அந்த கையெழுத்து போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததை நாம் எல்லோரும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலும் குறிப்பாக தை திருநாளை நீங்கள் எல்லாரும் கொண்டாட போறீங்க உங்களோட வீடுகளில், ஆனால் எங்களுடைய வீட்டில் தை திருநாள் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய அப்பா சிறையில் வாடுகிறார், அவர்களை நினைத்து நாங்கள் இங்கே வாடுகிறோம். ஆகவே என்னுடைய அப்பா எப்போ எங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்களோ அன்றைக்கு தான் எங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் சுவிச்சமும் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே என்னுடைய தந்தையை விடுதலை செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை அந்த பெண் பிள்ளையானவள் தன்னுடைய தந்தையை தேடி கண்ணீர் மல்க அந்த இடத்துல கருத்தை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியது, கோரிக்கையை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று வரைக்கும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறுகிறது, கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முரண்பாட்டான கருத்துக்கள், பல்வேறுபட்ட மறைமுக நகர்வுகள் என்பதெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் கைதிகளின் விடுதலை எவ்வாறு நகரப்போகிறது, அவர்களை விடுதலை செய்வார்களா இல்லையா, எப்படி இதனுடைய நகர்வுகள் இருக்கப் போகின்றது என்பதை மற்றொரு நிச்சக்கனினூடாக சந்திப்போம். வணக்கம்.